அதாவது வீட்டுக்கு தெரியாமல் நிறைய பேர் கடன் வாங்கி வச்சுருப்பாங்க, ஒய்ஃபுக்கு தெரியாமல் கடன் வச்சுருப்பாங்க, ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் சீட்டு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது என்னென்னா, நம்ம என்ன தான் முட்டி மோதினாலும் எந்த ஒரு இடத்துல நின்று ஸ்டக் ஆகிடும். நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு பாஸ், எனக்கு கிடைக்க மாட்டுது, நீங்கள் சொன்ன எந்த லோன் ஆப்லையும் எனக்கு லோன் கிடைக்கல, எந்த விதமான பேங்க்கில் கிடைக்கல, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இல்லையா? கிட்டத்தட்ட அந்த சூழ்நிலை நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே எக்கச்சக்கமான கடன் இருக்கிறவங்களுக்கான ஒரு வீடியோ தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கடன் அடைக்கிறதுக்கு நான் என்னென்ன விஷயங்களை செஞ்சேன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 7 லட்சம் வரைக்குமே இருந்த கடனை எப்படி அடைச்சேன் என்ற விஷயத்தை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த 7 லட்சம் கடன் எப்படி உருவாச்சு, அது பெரிய டீப்பாக நம்ம போக வேண்டிய விஷயம் இல்லை. எப்போதும் போல தான் எல்லாரும் செய்யக்கூடிய விஷயம் தான் நானும் அந்த விஷயத்தை செஞ்சேன். ஸோ தப்பான ஒரு விஷயத்தை தான் நானும் சூஸ் பண்ணேன். ஒரு கார்டு வாங்க ஆரம்பித்து, 2 கார்டு வாங்க ஆரம்பித்து, 3 கார்டு வாங்க ஆரம்பித்து, கிட்டத்தட்ட ஒரு 7-8 கார்டாக ஸ்டார்ட் பண்ணி, அந்த கார்டுக்கு இன்னொரு ஆட் ஆன் கார்டு ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 9 கார்டு கிட்ட கிரெடிட் கார்டு. ஸோ அந்த கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஒரு பிளான் பண்ணுவீங்க, அது ஒரு பிளான் வந்து நிற்கும். கிட்டத்தட்ட இந்த கிரெடிட் கார்டு கடனே எனக்கு 7 லட்ச ரூபா கிட்ட இருந்தது. இந்த 7 லட்ச ரூபாவை அடைக்கிறதுக்கு எனக்கு ஒரே ஒரு லோன் தான் தேவைப்பட்டது. அந்த ஒரே ஒரு லோன் எனக்கு கிடச்சிது. அந்த லோனை நான் எப்படி வாங்கினேன், அதுக்கு என்னென்ன விஷயங்கள் நான் செஞ்சேன், அதுக்கான ப்ராசஸிங் என்னவாக இருந்தது, அதுக்கு என்ன தடைகள் வந்தது, அந்த தடையை எப்படி மேற்கொண்டோம், அதுக்கு என்னென்ன விஷயங்களை செஞ்சேன், அதை பற்றி தான் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கெலாம் நான் பெருசாக கிரெடிட் ஸ்கோர் என்கிட்ட இல்லை, வெறும் 700 கிரெடிட் ஸ்கோர் தான் இருந்தது. ஸோ 700 கிரெடிட் ஸ்கோர் அப்படி தான் இருந்தது. ஸோ 7 லட்சம் எப்படி அடைச்சேன், இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் பண்ணுங்க. இதுபோல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணி வீடியோஸ் நோட்ஸ் உங்களுக்கு பிரச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் தெளிவாக இருக்கேன், மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஆப்பில் லோன் வாங்கி மாட்டிகிட்டு இருப்பாங்க, சில பேர் வந்து பர்சனல் லோன் வாங்கி மாட்டியிருப்பாங்க, சில பேர் கைமாத்தா கடன் வாங்கி மாட்டியிருப்பாங்க. சில பேரில் இல்லை, பல பேர் மாட்டக்கூடிய ஒரே விஷயம் கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்குமே திறமை இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும்னு ஒரு காலத்தில் இருந்தது. அதாவது பணப்புழக்கம் இருக்கவங்க மட்டும் தான் செய்யணும் ஒரு காலத்துல இருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா பணத்தை சமாளிக்கிறதுக்காக தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் 7 லட்ச ரூபா வரைக்குமே இந்த கார்டு இருந்தது. இந்த கார்டை சமாளிக்கிறதுக்கு நான் என்னென்னவோ பிளான் பண்ணேன், ஆனால் அதுக்கான முயற்சிகள் எதுவும் எனக்கு சாத்தியமாகலை. நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு பாஸ், எனக்கு கிடைக்க மாட்டுது, நீங்கள் சொன்ன எந்த லோன் ஆப்லையும் எனக்கு லோன் கிடைக்கல, எந்த விதமான பேங்க்லையும் கிடைக்கல, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இல்லையா? கிட்டத்தட்ட அந்த சூழ்நிலை நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நான் யோசிக்கும் போது ஆழ் மனசில் ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, நான் ஒரு விஷயத்தை விரும்புகிறேன், ஆனால் அந்த விஷயத்தை நான் தொடர்ந்து விரும்பலை. எனக்கு வந்து இந்த கடன்லேருந்து வெளியே வரணும்னு நான் விரும்புகிறேன். அதே நேரத்தில் அது மேலே நான் சந்தேகமும் படுறேன். 50% நான் விரும்பினாலும் அதே நேரத்தில் ஒரு 50% அது மேலே நான் சந்தேகப்படுறேன். அது எப்படி எனக்கு கிடைக்கும், என்னோடய வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு எப்படி கிடைக்கும், வாய்ப்பே இல்லை அப்படி நான் சந்தேகப்படுறேன். என்னடா வெறும் பேசினே இருக்கிறியே, என்ன லோனை பற்றி எதுவும் சொல்லலையே, ஸோ எந்த பேங்க்கில் கடனை வாங்கி கடன் பிரச்சனைலாம் தீர்ந்துச்சு, நேராக பாயிண்ட்டுக்கு வா நீங்கள் சொன்னீங்கன்னா, அது சொல்கிறதுக்கு முன்னாடி இது நான் சொன்னால் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எவ்வளோ கடன் இருக்குன்னு ப்ராப்பராக உண்மையாகவே நிறைய பேருக்கு தெரியாதுங்க. எல்லாம் இவ்வளோ இருக்கும், இவ்வளோ இருக்கலாம், அவ்வளோ இருக்கலாம் தான் கணக்கு போடுவாங்களே தவிர, எஸ்டிமேட் போட்டு ஒரு நோட்டு வச்சு எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, வட்டி மட்டுமே இத்தனை வருஷத்தில் இவ்வளோ கட்டியிருக்கேன், இஎம்ஐ இவ்வளோ கட்டியிருக்கேன், என் மாத சம்பளம் இவ்வளோ செலவாயிட்டுருக்கு, அப்படி கணக்கு போட்டிங்கன்னா தான் உண்மையாகவே உங்கள் அடிப்பட்ட காலில் இருக்கக்கூடிய சீல் பிடிச்சிருக்கும் நிறைய பேருக்கு. அதாவது இந்த கடன் பிரச்சனையினால் அதை வந்து அந்த சீலை பிதுக்கி எடுத்தீங்கன்னா தான் அந்த காயம் சுகமாகும். சில நேரத்தில் நம்ம ரொம்ப புத்திசாலி, ரொம்ப அறிவாளி நினைக்கும் போது கடவுள் சில நேரத்தில் மட்டம் தட்டுற மாதிரி சில விஷயத்த சொல்லுவார். நீ பெரிய அறிவாளி நீ நினச்சிக்காத, உன்னை விட அறிவாளிலாம் பக்கத்துலேயே தான் இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது தான் நமக்கு தோணும். அதாவது வீட்டுக்கு தெரியாமல் நிறைய பேர் கடன் வாங்கி வச்சுருப்பாங்க, ஒய்ஃபுக்கு தெரியாமல் கடன் வச்சுருப்பாங்க, ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் சீட்டு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது என்னென்னா, நம்ம என்ன தான் முட்டி மோதினாலும் எந்த ஒரு இடத்துல நின்று ஸ்டக் ஆகிடுவோம். அதனால தான் சொல்கிறேன், ஒரு வேளை உங்களுக்கு அப்படி பிரச்சனை இருந்தால் நான் சொல்கிற விஷயத்தை கேளுங்க. நான் எஸ்டிமேட் போட்டு எனக்கு உண்மையாகவே என்னென்னு நடக்குன்னு தெரியல, ஏன்னா வெளியே எனக்கு லோன் கிடைக்கல, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு அலைச்சல் என்னென்னா, இவ்வளோ கடன் இருக்கா, வீட்டுக்கு தெரியாமல் வாங்கி வச்சுட்டுமேனு ஒரு பயம் இருக்கும்போது நேராக போயிட்டு வீட்டில் இருக்கிற விஷயத்த சொல்லிட்டேன். இதுதாங்க எனக்கு பிரச்சனை, நான் என்ன பண்ணலான்னு வீட்டில் கேட்கும்போது, நம்ம நினச்சிப்போம் நம்ம ஒய்ஃபுக்கோ அல்லது ஹஸ்பண்டுக்கோ ஒன்றுமே தெரியாதுன்ட்டு. சில நேரத்தில் கடவுள் அவங்க மூலமாக தான் சில விஷயங்கள் நமக்கு வந்து தெளிவாக்குவார். அவங்கக்கிட்ட சொல்லும்போது ஃபஸ்ட்டு திட்டினாங்க, ஏன் என்கிட்ட மறைச்சேன்னு கேட்டாங்க. ஒரு வாரம் கண்டிப்பாக நமக்குள்ளே பிரச்சனை இருக்கும். அவங்க திட்ட வேண்டிய கடமை திட்டி தான் ஆகணும், ஏன்னா நம்ம செஞ்ச தப்பு அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ உண்மையை ஒத்துக்கிறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். ஒத்துக்கிட்டேன், அக்செப்ட் பண்ணிட்டேன். ஒரு வாரம் அந்த பிரச்சனை போச்சு. நான் அமைதியாக தான் இருந்தேன், ஒரு வழியே கிடையாது. ஏன்னா நம்ம நிறைய தப்பு, ஒரு பெரிய புத்திசாலி நினச்சது தான் பெரிய தப்பு. அதனால என்ன ஆச்சு, ஃபைனலாக கேட்ட விஷயம் என்ன சொல்யூஷன் பண்ணலாம் கேட்கும்போது, அவங்க சொல்யூஷன் என்ன சொன்னாங்கன்னா, இந்த எல்லா கடன் அடைக்கிறது ஒரு லோனை வாங்கிறாது அடிச்சு விட்டுட்டு போயிடுங்க நாங்கள். இது எனக்கே தெரியும், ஆனாலும் அவங்கக்கிட்ட சொல்லும்போது எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. என்னென்னா,
நம்ம எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சு இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்த நமக்குள்ளே ஒரு ஆழ் மனசில் ஒரு தவறு நடந்திருக்கும் இல்லையா, நம்ம யாருக்கும் தெரியாமல் செஞ்சுருக்கோமே என்ன ஆகிடும் ஒரு பயம் தெரியுமா. அந்த பயம் தான் சில நேரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தடைப்பட்டிருக்கும், மூட வச்சிரும். அதனால் ஒரு சொன்ன பிறகு தெளிவு வந்துச்சு. அதுக்கப்புறமா போய் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்கும்போது அவர் வந்து ஒரு கோ அப்ளிகேட் லோன் வாங்கிக்கிங்கன்னு ஒருத்தரை காட்டினார். அந்த கோ அப்ளிகேட்டட் மனுஷன் பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்கிற மனுஷன். அவர் எப்படி இருப்பார் யாருன்னே தெரியாது. அவர் கூட சேர்ந்து லோன் வாங்கிக்க சொன்னார். ஸோ ரிஜெக்ட் ஆயிடுச்சா, அப்படியே சப்புன்னு ஆயிடுச்சு. அடடா இந்த லோனும் கிடைக்கலையா, என்னப்பா நம்ம எந்த முயற்சி எடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு தடை வந்து நிற்குது, நம்ம உண்மையாகவே இதுக்கு என்ன பண்ணலான்னு தெரில அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு தான் எனக்கு ஞாபகம் வந்தாங்க. என் ஃப்ரெண்டு வந்து இந்த ஓடி போய் கல்யாணம் பண்ணாங்க தெரியுமா, அந்த லெவலில் வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட நான் பேசும்போது சமீபத்தில் பார்த்து அவன்கிட்ட பேசும்போது, எப்பட்றா உன்னால் வந்து இந்த லவ் மேரேஜ்லாம் பண்ண முடியுது, வீட்டு அப்பா அம்மாலாம் விட்டுட்டு எப்படி உங்களால் லவ் பண்ண முடியுது, நான் கூட தான் சின்ன வயசுலலாம் லவ் பண்ண யோசிச்சிருப்பேன், இந்த பொண்ணு லவ் பண்ணலாமா அப்படிலாம் யோசிப்பேன். ஆனால் வீட்டில் எல்லோரும் கஷ்டப்படுறாங்க, நம்ம எதுக்கு மற்றவங்களை கஷ்டப்படுத்தணுன்ட்டு மனசை நினச்சி அப்படியே விட்டுருவேன்டா. ஆனால் உன்னால் மட்டும் இப்படி முடியுது அவங்க சொல்லும்போது அவன் ஒரே விஷயம் தான் சொன்னான், ஃபோக்கஸ். நமக்கு எது பிடிச்சிருக்கோ அது மேலே ஃபோக்கஸ் இருக்கணும், அதை நம்ம விரும்பணும். அது விரும்பிட்டோம்னா அதுக்காக நடவடிக்கைகள் எடுக்கணும், அதுக்காக முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ தடை வந்தாலும் பிளான் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு என்னை பிடிக்கல தான் சொல்லிச்சு, ஆனால் அதை இம்ப்ரெஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டில் கேட்டேன், அவங்களும் ஒத்துக்கலை, அவங்க வீட்டில் கேட்டேன் ஒத்துக்கலை. ஆனாலும் எனக்கு பிடிச்சதுக்காக நான் முயற்சி செஞ்சு அது எனக்கு கிடச்சிச்சு சொன்னான். அப்போ தான் ஒரு விஷயம் தோணுச்சு, நான் ஒரு இடத்துல தான் முயற்சி செஞ்சேன். ஸோ எனக்கு விரும்பணும், என்னுடைய விருப்பம் பெருசாக இருக்கணும், சந்தேகமே படக்கூடாது. ஸோ இந்த கடனை அடைக்கிறதுக்கு நான் அதிகமாக விரும்பணும். இந்த கடன் அடைச்சிட்ட பிறகு எவ்வளோ தைரியமாக இருப்பேன், எவ்வளோ சந்தோஷமாக இருப்பதை நான் அடிக்கடி போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா இன்னும் 2-3 பேங்க் போனேன். கண்டிப்பாக அங்கேயும் அதே சூழ்நிலை தான். ஏன்னா நம்ம நிலமை அப்படி இருக்குது. அப்போது ஒரு நாள் என்ன பண்ணேன், ஒரு மாதம் டைமிங் விட்டு ஃபுல்லாக இதுக்காகவே யோசித்து என்னோட வாழ்க்கை நல்லா இருக்க போது, என் கடன் அடைய போது, கடன் அடைச்ச பிறகு நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. சார் நான் நிம்மதியாக இருக்க போகிறேன், இந்த கடன் எல்லாம் அடையும், கடன்லாம் அடையும், எனக்கு லோன் கிடைக்கும் என்று நல்ல விதமான யோசி நான் விரும்பணும் முடிவாயிடுச்சு. ஏன் ப்ரைவேட் பேங்க் இருக்கணும், கவர்மெண்ட் பேங்க்கில் எனக்கு கிடைக்கணுன்ட்டு நான் விரும்பினேன். அதிகமாக விரும்பும்போது ஒரு கவர்மெண்ட் பேங்க்லேயும் போனேன். அங்கே நான் கேட்கும்போது அவங்க லொட்டு லோஸுக்கு நிறையன்னு கேட்டாங்க. ஸோ ஐடிஆர் ஃபார்ம் எடுத்துகிட்டு வாங்க, ஸ்டேட்மெண்ட் எடுத்துன்னு வாங்க சொன்னாங்க. ஸோ இதுக்கும் தடையாயிருச்சுன்ட்டு ஒரு போடும்போது தான் உள்ளுக்குள்ள ஒரு மனசு சொல்லிச்சு, அவங்க கேட்குறது தப்பு இல்லை, அதை நீ உருவாக்குறதுக்கான முயற்சி எடுக்காமல் இன்னும் நீ தள்ளி போடும்போது இன்னும் பிரச்சனையாயிடும். அதுக்கு என்ன முயற்சி எடுக்கணும், ஸோ ஐடிஆர் ஃபார்ம் தானே, அதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ அதுக்கு என்ன முயற்சி எடுக்கலாம், பேங்க் ஸ்டேட்மெண்ட் தானே, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன முயற்சி செய்யலாம், அதை முயற்சி செஞ்சேன். அதுக்கு ஒரு 2 மாதம் நாள் ஆகட்டும், ஆனாலும் காயம் மாறணும். ஸோ அதுக்கு முயற்சி செஞ்சு பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் என்னோடய பணப்பழக்கத்தை நான் உருவாக்கி ரெடி பண்ணி, நிறைய பேர் இந்த பிரச்சனைலாம் இருப்பாங்க, அவங்ககிட்ட ப்ராப்பராக பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லாதனால லோன் கிடைக்காம போயிருக்கும், ப்ராப்பராக இந்த டீட்டெயில்ஸ் இல்லாதனால லோன் கிடைக்காம போயிருப்போம். ஸோ இதெல்லாம் கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்கிறதுனால கூட கிடைக்காம போயிருக்கும். கிரெடிட் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும், நம்ம இல்லைன்னு சொல்லி நிற்கிறதுனால அது முடிவு கிடைக்காது. ஸோ அதுக்கான ஒரு விஷயத்தை நான் செய்யும் பொழுது எனக்கு நீ எதிர்பார்த்து அதே கவர்மெண்ட் பேங்க்கில் லோன் கிடச்சிச்சு. எனக்கே அது ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ராசஸிங் எடுத்தாங்க, சீக்கிரத்தை கிடைக்கல, 20 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அந்த லோன் வாங்கி இந்த கார்டை அடைக்கும்பொழுது தான் எனக்கு பெரிய மன திருப்தியை உருவாயிடுச்சு. ஏன் பார்த்தீங்கன்னா இது சீக்கிரத்தில் எனக்கு நடக்கலை, ஆனால் எனக்கு லேட்டாக நடக்கிறதுக்கான காரணம் வீட்டுக்கு தெரியாமல் பண்ணது பெரிய தப்பு, புத்திசாலி நினச்சது ரொம்ப பெரிய தப்பு. அது மேலே பெரிய பெரிய தப்பு செய்யும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது லேட் ஆகிட்டே தான் போகும். ஒருவேளை நீங்கள் அந்த பிரச்சனை இருந்தீங்கன்னா உடச்சிடுங்க, சொல்லிவிடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை தான் மாட்டிக்கிறாங்க. அதாவது நிறைய கடன் வாங்கி வச்சுப்பாங்க, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆன பிறகு தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், இவளுக்கு இவ்வளோ கடன் இருக்கா, சொல்லவே இல்லைங்க அவர் இப்படி பண்ணிட்டாருங்கன்னு அப்புறமா தான் எங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க. அப்போல்லாம் யோசிக்கும் போது கரெக்டு, நம்ம அந்த தப்பு செய்யக்கூடாது. ஸோ நம்மளுடைய பிரச்சனை காரணம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் வீட்டில் இருக்கிற விஷயத்தை, உங்களோட கடன் பிரச்சனையை வீட்டில் இருக்கிறத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சொல்யூஷன் வந்து நீங்கள் தான். ஸோ விரும்புங்க, கிடைக்கும். சந்தேகமும் கூட சேர்ந்து சந்தேகமும் போடாதீங்க. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு அதான் சொல்கிறேன், சந்தேகப்படுத்து நிறுத்திட்டு கிடைக்கும், உங்களை லோன் கிடைக்கும், உங்கள் ரிலீக்ஸ் ஆகிடுவீங்க, இனி அந்த பிரச்சனை வாழ்க்கையில் வராதுன்னு நம்புங்க, போடுங்க, விரும்பினீங்கன்னா அது உங்களை வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோ மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.